பரத் தனசேகர், இசையமைப்பாளர் பரத் தனசேகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பயங்கரமா கேங்கோட வந்திருக்கிறது வந்து இன்னைக்கு பரத் தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ என்னோடய ஜேர்னி, மியூசிக் ஜேர்னி வந்து சின்ன ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ நான் 5 இயர்ஸில் வந்து நான் ட்ரம்மராக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய மியூசிக் ஜேர்னியை. ஸோ அப்போது என்னோடய கிளாஸ்க்கு என்னோடய லைஃபே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து 12th 11th காலேஜ் வரைக்குமே ஃபுல்லாக டியூஷன் இருக்கும். ஸ்டடீஸ் வச்சு இல்லை, ஃபுல்லாக கீபோர்ட் கிளாஸு, எல்லாமே ஹோம் டியூஷன் தான். ஸோ கீபோர்ட் கிளாஸ், தப்லா, மிருதங்கம், கிட்டாரு, பியானோ அப்படின்னு டெய்லி ஒரு கிளாஸ் எங்கள் அப்பா ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பாரு. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எங்கள் சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே இன்னைக்கு பியானோவா, ஓகே சொல்லிட்டு ஒரு கிளாஸும் போயிட்டுருக்கோம். அப்போல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, எங்கேயுமே விளையாட விட மாட்டாங்க, எதுவுமே எந்த வெளியும் போக முடியாது. ஸோ அப்போலாம் வந்து என்னடா அது மியூசிக்னு சொல்கிறாங்களேன்னு சொல்கிறாங்க. பட் அந்த மியூசிக் வந்து இப்போது ஒன்று வந்து இங்கே ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல நிற்க வச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப 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 ஸ்பெஷல் தேங்க்ஸ்ன்னு இல்லை, என்னோடய ஹார்ட் வெல்மிங் தேங்க்ஸ் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லணும். ஸோ அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து எனக்கு கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் சரி, கிளாஸ் கூப்பிட்டு போயிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து அது வந்து யாராலுமே பண்ண முடியாது. ஸோ அப்புறம் என்னோடய தங்கச்சி, ஸோ இன்னைக்கு அவள் வரல. ஸோ இவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். என் லைஃப்லேயே எனக்கு வந்து அவங்க எல்லாருமே எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அமைஞ்ச மாதிரி தான் எனக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சிச்சு. ஸோ ரோமியோ விநாயக் வந்து ஃபஸ்ட்டு சார்கிட்ட கதை ஓகே பண்ணிவிட்டு ஒரு கால் பண்ணோம். மச்சான் மாதிரி படம் சைன் பண்ணிட்டோம்டா, செம்ம சொன்னேன். நாங்கள் எல்லாமே செம்ம ஹாப்பி. நாங்கள் விக்கி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா தான் எங்களோட ஸ்டுடியோவில் இருந்தோம். இப்போ கால் பண்ணும்போது நாங்கள் செம்ம ஹாப்பி. விநாயக் கிட்ட வந்து சூப்பர் அப்போ நான் ப்ராஜெக்டில் இல்லை. ஸோ அவன் ஒரு படம் சைன் பண்ணிட்டான் போது எங்கள் எல்லாருக்குமே வந்து செம்ம எனர்ஜி, சூப்பர்ரா பயங்கரண்டா மச்சான், உன்னோட ஃபுல் 100% எஃபர்ட்ஸை நீ போட்டு கலக்கிட்டுறா அப்படின்னு உடனே சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே வருமா ஒரு சாங் பண்ணி காட்டலாம்டா, ஒரு சாங்காக படத்துக்கு ஒரு சாங் ஒர்க் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லும்போது ஓகேடா பண்ணலாம் வை நாட் சொல்லும்போது சரி ஃபஸ்ட்டு சாங் வந்து செல்லக்கிளின்னு ஒரு சாங் பண்ணோம். ஸோ சாருக்கு சாங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு லிரிக்ஸ்லாம் போட்டு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணும்போதுலாம் எனக்கு ஒரு டென்ஷனுமே இல்லை. சாருக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. ஐயோ சார் பிடிக்குமா பிடிக்காதா எதனா சொல்லுவாரான்னு சொல்லும்போது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க சாங். ஸோ சார் பிடிச்சிருந்துச்சா சார் சொல்லும்போது அப்படியே இந்த படத்தில் வந்து எல்லா மொத்தமாக இந்த படத்தில் மொத்தம் 8 சாங் இருக்குது. ஸோ நிறைய ஜானர் சாங்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் கூட கொலாப் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்டில். ஸோ கார்த்திக் நேதா ஒரு சாங் எழுதியிருக்காங்க, ஏடிகே ப்ரோ வந்து ஒரு சாங் கொலாப் பண்ணி பாடியிருக்கோம், ஆதித்யா ஆர்கே, கபிலன், அக்ஷரான ஒரு புது சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். விஜய் ஆண்டனி சார் என்னோட ஒரு சாங், என்னோட மியூசிக்கில் ஒரு சாங் பாடியிருக்காங்க. ஸோ அந்த சாங் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து பயங்கரமாக சார் பாடியிருக்காரு, பயங்கரமான ஒரு சாங் அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ 8 சாங் இருக்குது. நீங்கள் எல்லாருமே அந்த பாட்டு எல்லாத்தையும் கேட்டு உங்களோட நல்லா ரிவ்யூஸ் கொடுங்க. விநாயக் பற்றி ஒரு பேசிக்கிறேன். காலேஜ்லேருந்து 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் பைக்கில். ஸோ என் வீட்டிலேருந்து அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே காலேஜ் போவோம். காலேஜ் போயிட்டு யோசிப்போம் கிளாஸ்க்கு போனோமா அப்படின்னு. சரிடா படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு படம் எதனா ஒரு விஷயம் போயிட்டு பண்ணி முடிச்சுட்டு திருப்பி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற டைமில் வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போவே ஷார்ட் ஃபிலிம்ஸு, வெப் சீரீஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். உட்காந்துட்டு இருக்கும்போது ஷார்ட் ஃபிலிம்லேருந்து விநாயக் வந்து அவன் வந்து என்னதான் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். இல்லைடா புதுசாக என்ன பண்ணுறா, புதுசாக இருக்குடா, இல்லைடா பழசாக இருக்குடா அப்படின்றோம். என்னடா பழசாக இருக்குன்ற சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே பயங்கர ஒரு இதாக இருக்கும். பட் ஃபைனலாக எல்லா ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ரிலீஸ் போய் படம் பார்த்துட்டு வரும்போது எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். செம்மடா நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோண்டா அப்படின்னு. ஸோ நிஜமாக 100% சொல்கிறேன், பயங்கர செம்மையாக இந்த படம் பண்ணியிருக்கோம் 2 பேரும். ஸோ விஜய் ஆண்டனி சார் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது
சார் நாங்களாம் வந்து அப்பா என்னடா சார் இப்படி பண்ணியிருக்காரு, நம்ம எப்படா ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ மிர்னாலினி மேம்லேருந்து விஜய் ஆண்டனி சார் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் செம்ம படங்க, நம்புங்க. ஸோ யா, இந்த சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைனா நிஜமாக இந்த ஆல்பம் வந்து இவ்வளோ பெஸ்ட்டாக, இவ்வளோ சவுண்டிங்லேயும் சரி, இவ்வளோ ரேஞ்சில் வந்து வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ அவங்களோட 100% எஃபர்ட்ஸ் இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி மியூசிஷியன்ஸ் வாசிக்கிறவங்க, வயலினிஸ்ட், ஃப்ளூட்டிஸ்ட், கோரஸ் பாடினவங்க தெலுங்கு சிங்கர்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் ஆண்டனி சாரோட ஃபிலிம் கார்பரேஷன்லேருந்து சந்துரு சார், ரஹ்மத்துல்லா ப்ரோ எல்லாருமே எனக்கு வந்து ஒரு பயங்கர சப்போர்ட் பண்ணி அவங்களோட இன்புட்ஸ்லாம் கொடுத்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு செம லேர்னிங்காக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. விஜய் ஆண்டனி சார் ரீஅக்கார்டிங் வரும்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கும்போது சார் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க, வந்துட்டு அவங்களோட இன்புட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது நிஜமாக அது வந்து பயங்கரமாக இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்குலாம் எனக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அசிஸ்டன்ட் தான் நான். ஸோ ஒரு 10 years நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ணா கூட ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு சார் கூட வரும்போது எனக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. மியூசிக் சைடில் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவார். இந்த பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணாங்க, அந்த பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணாங்க அப்படின்லாம் நான் யோசிப்பேன்ப்பா, என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கும். ஸோ செம்ம ஹாப்பி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது, ரொம்ப ப்ளஷர். இந்த ஒரு 1.5 years ஜேர்னி என் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் ஜேர்னி சார், எப்பயுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விநாயக், தேங்க்யூ விக்கி, அண்ட் லவ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் பாருங்கள், ரம்ஜானுக்கு வருது. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு படம் கொடுத்துருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஸோ தியேட்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.